Hi dear students, இந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமர்ஸ் ரிவிஷன் பப்ளிக் ரிவிஷனுக்கான டைம் ஷெட்யூல் பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இதே மாதிரி அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் காமர்ஸ் மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கான டைம் டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து 3 நாள் வந்து லீவ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 13ஆம் தேதி உங்களுக்கு காமர்ஸ் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஆஃப் டேல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலா வந்து 3 நாள் வந்து ரிவிஷன்ஸ் வந்து இருக்கு. இதுல எப்படி வந்து படிக்கணும், என்னென்ன நாளைக்கு என்னென்ன ரிவிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம், எந்தெந்த டைமிங்ல படிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 13ஆம் தேதி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் டே வந்து இருக்கு. ஓகேவா? நீங்க எக்ஸாம்ஸ் போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் வந்து எடுத்துட்டு 4 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் வந்து புக் ஃபுல்லா இருக்கிறத வந்து முடிச்சிடுங்க. ஆஃப்டர் தட் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் சாயங்காலம் டிஃபரன்ஸ் வித் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. உங்களுக்கு 1 hour வந்து டைம் வந்து எடுத்துக்கோங்க. 6 to 5 வந்து டிஃபரன்ஸ் வித்தின் படிக்கணும். மொத்தமா வந்து 10 டிஃபரன்ஸ் வித்தின் தான் இருக்கு. அதை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் த 6:30ல இருந்து 10:30 வரைக்கும் ஓகேங்களா, நைட்டு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் புக் ஃபுல்லா இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் டே பண்ணக்கூடிய ரிவிஷன். செகண்ட் டே 14th மார்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு எழுந்தா போதும். ஓகேவா? 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, அகைன் 1 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க லிங்க் கமெண்ட்ல வந்து கேளுங்க. 1 மார்க்ஸ் பிடிஎஃப்னு கேளுங்க, பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். ஆஃப்டர் தட் 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, திருப்பியும் 2 மார்க்ஸ் எடுத்து ரிவிஷன்ஸ் வந்து பண்ணுங்க. ஆஃப்டர் காலையில 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, அகைன் டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து படிங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, 3 மார்க்ஸ் வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் 5 யூனிட் வரைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 15th சாப்டர் வரைக்கும் மட்டும் மார்னிங் செக்ஷன்ஸ் வந்து படிங்க. ஆஃப்டர் தட் பிரேக் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் வந்து கவர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது யூனிட் 6ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்க. ஆஃப்டர் தட் பிரேக் எடுத்துக்கோங்க. 5:30ல இருந்து 6 o'clock வரைக்கும் என்ன பண்ணுங்க, half an hourல டிஃபரன்ஸ் வித்தின் வந்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் தட் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, 2 மார்க்ஸையும் 3 மார்க்ஸையும் ரிவிஷன் வந்து பண்ணணும். எதுவும் புதுசா படிக்கூடாது, ரிவிஷன். ஓகேவா? அதாவது ரிவிஷனா என்ன அர்த்தம், நம்ம படிச்சதை அகைன் வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு 14க்கு. நெக்ஸ்ட் 15th மார்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்க, 1 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? சாரி, 6 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் half an hourக்கு என்ன பண்ணுங்க, 1 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க.